அப்போ குருன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருன்றவரே வந்து நம்ம லைஃபுக்கு நல்ல பிளெஸிங்ஸ் கொடுக்குறவர். எந்த ராசிக்கு குரு பயிற்சி நடந்தாலுமே அந்த ராசிக்கு அவர் மினிமம் நல்ல விஷயம் பண்ணாம போக மாட்டாரு. ஆனா அவர் நல்லது பண்ணணும்னு நினைச்சு வரும்போது மேஷ ராசிக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி. ஓகே, எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, ஏதோ ஒரு பீஸ் மைண்ட்ல இருக்கு அப்படின்ற அந்த தெளிவு நிம்மதி வர ஆரம்பிச்சிருக்கும். சிம்மம்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன். அதனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு, என்னன்னா அப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் ரிலேட்டட் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு, பிஆர் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு, கிரீன் கார்டு ப்ராசஸிங், சிட்டிசன்ஷிப் ப்ராசஸிங், அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். விருச்சிகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தா என்னன்னு தெரியல, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இறங்கி, எப்பவுமே விருச்சிகம்க்கு என்ன பிரச்சனை, நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பிரச்சனை, மனம் குழப்பத்திலேயே இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு வந்து இப்போ இந்த மிட் ஆஃப் அக்டோபர்ல வந்து போன மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க பாக்குற டைமுக்கு ஆல்ரெடி பாதி மாசம் அதுல முடிஞ்சிருக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மீனம் தான் சொல்லுவேன். ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பெயர்ச்சி பத்தி தான் பார்க்க போறோம். குரு பெயர்ச்சி ஆயிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இப்போ அக்டோபர் மாசம் தான் பெயர்ச்சி ஆயிருக்காரு. எங்க இருந்து எங்க பெயர்ச்சி ஆயிருக்காருன்னா, மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு பெயர்ச்சி ஆயிருக்காரு. அப்போ குரு பெயர்ச்சி வந்து நார்மலா மே மாசம் அந்த டைம்ல ஆல்ரெடி நடந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிசார குருன்னு சொல்லுவாங்க, ஸ்பீடன் அப் குருவா ஆயிருந்து இப்போ கடகத்துக்கு மூவ் ஆயிருக்காரு. கடகத்துக்கு எப்போ குரு பெயர்ச்சி ஆனார்னா அக்டோபர் 18ல இருந்து கடகத்துல தான் குரு இருக்காரு, பயிற்சியாகி இருக்காரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப திரும்ப மிதுனத்துக்கு வருவாருன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும், இந்த வருஷம் டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் கடகத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் மிதுனத்துக்கு வராரு. அப்போ இதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் நடக்க போகுது. என்னன்னா குரு வக்ரமா மாற போறாரு. அதாவது மிதுனம்ல இருந்து டைரக்டா போறதுன்னா கடகத்துக்கு போகலாம் இல்லையா? அப்ப கடகத்துல இருந்து திரும்ப மிதுனத்துக்கு வராருன்னா அவர் பின்னோக்கி வராருன்னு அர்த்தம். அதுதான் வக்ரம், ரெட்ரோகிரேட் குரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஜூபிட்டர் ரெட்ரோகிரேட் சொல்லுவாங்க. அந்த வக்ர குருவா மாறி திரும்ப அவர் மிதுனத்துக்கு வராரு. அப்ப இந்த வக்ர குரு எவ்வளவு நாளைக்கு இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 11, 2026 வரைக்குமே மிதுனம்ல தான் இருப்பாரு. ஆனா குரு வக்ரமா இருப்பாரு. சோ இந்த வீடியோல வந்து இந்த குரு பெயர்ச்சி இப்ப கடகத்துல இருக்கிறது எல்லா ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம மிதுனம்ல குரு திரும்ப அதிசாரமா, அதாவது அதிசாரம் இல்ல சாரி வக்ரமா வரும்போது எப்படி இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். அதுவுமே ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்துல என்ன நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், என்ன மாதிரி கர்மாவோட பேட்டர்ன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் பிளே அவுட் ஆகும், அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், நீங்க என்னெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க ராசி கற்கள் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறோம். எல்லாருக்குமே கொடுக்கணும்ன்றது எங்களுக்கு ஆசைதான். ஆனா நாங்க யாரு அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றா கமெண்ட் செக்ஷன்ல, அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து ஆமா எங்களுக்கு இது கரெக்டுங்க, இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஆமா நீங்க சொன்ன இந்த விஷயம் நடந்தது, நான் என் லைஃப்ல பார்த்தப்ப இந்த பேட்டர்ன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு போடும்போது எங்களுக்கு நாங்க பண்ற ரிசர்ச் கரெக்டா இருக்கா, கரெக்டான டைரக்ஷன்ல தான் பண்றோமா, எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்றதுக்கு எங்களுக்கு அது ஒரு ரிசர்ச் இன்புட்டா இருக்கு. அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு நாங்க அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு மைல்ஸ்டோன் 100K 250K அந்த மாதிரி ஒவ்வொரு மைல்ஸ்டோன் வரும்போதும் ராசி கற்கள், நிஜமான ராசி கற்களை கிஃப்டா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம நான் எப்பவுமே சொல்ற மாதிரி எங்களோட நக்ஷத்ரா மெடிடேஷன், அதாவது நம்ம அஸ்ட்ராலஜில வந்து நம்மளோட நட்சத்திரம் பார்ப்போம் இல்லையா, நீங்க என்ன நட்சத்திரம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அந்த மாதிரி நட்சத்திரம் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்தோட பலன்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பலன் இருக்குங்க. பாத்தீங்கன்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஈஸியா கிடைக்கும். அதே மாதிரி ஹையர் பொசிஷன், சிஓஸ் மாதிரியான ஜாப் ஈஸியா போக முடியும். பரணி நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு ஈஸியாவே வெல்த் ஆக்டிவேஷன் பண்ணலாம், சொத்து சேகரிப்புன்றது அவங்களுக்கு ஈஸியா நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் குவாலிட்டி இருக்கு. அந்த நட்சத்திர மெடிடேஷன்ல அந்த நட்சத்திர கடவுளை நோக்கி நம்ம மெடிடேட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் குவாலிட்டிஸும் உங்க லைஃப்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லிங்க்ல போய் நட்சத்திர கிளாஸ் வித் மெடிடேஷன் டைரக்டா என் கூட லைவ் கிளாஸாவே நடக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க டைரக்டா என் கூட கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம்.
ஓகே. நம்ம டேட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். இந்த டேட்ஸ்ல இதெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்த்தோம். அப்போ குருன்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருன்றவரே வந்து நம்பளோட லைஃப்க்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் குடுக்குறவரு. நல்ல விஷயம் பண்றதுக்கு வரவரு. எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி நடந்தாலுமே, அந்த ராசிக்கு அவர் மினிமம் நல்ல விஷயம் பண்ணாம போக மாட்டாரு. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அவர் உங்க ராசிக்கோ, லக்னத்துக்கோ வருவாரு. இது 2த்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். ராசிக்கு, லக்னம்க்கு 2த்துக்குமே. பட் என்ன டிஃபரன்ஸ்ன்றது என்னோட ராசி வெர்சஸ் லக்னம் வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோல இருக்கு. சரிங்களா? ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு தடவ உங்க ராசியில லக்னம்க்கு வரும்போது அவ்ளோ நல்லது பண்ணிட்டு போவாரு குரு. ஸோ அதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல. ஆனா அவர் நல்லது பண்ணணும்னு நெனச்சு வரும்போது, அங்க நீங்களே உங்களுக்கு வர நல்ல விஷயத்த நிறுத்தக்கூடாது இல்லையா? நீங்களே உங்களுக்கு வர பிளெஸ்ஸிங்ஸ ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீங்க வந்து இல்ல இல்ல எனக்கு தேவையில்ல. நான் இத மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்க அவங்கள ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் ஒவ்வொரு ராசியிலயுமே வந்து வரும்போது நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்துக்கணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குரு எங்க இருந்தாலுமே, எந்த ராசியில இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க எக்ஸ்பான்சிவான தாட்ஸ் கொண்டு வராரு. முன்னாடி நான் சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு பெரிய லெவல்ல பண்ணணும்னு தோணுது. முன்னாடி இவ்ளோ சின்ன இன்வெஸ்ட்மென்ட் போட்டு பண்ணிட்டு இருந்தேன். பெரிய இன்வெஸ்ட்மென்ட் போடணும்னு தோணுது. நான் முன்னாடி என் ஊர்ல இருக்க காலேஜ்ல போய் படிச்சா போதும்னு நெனச்சேன். இப்ப நான் அப்ராட் போய் படிக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல இந்த கண்ட்ரிலயே வேற இடத்துல பெரிய காலேஜ் இருக்கு. அதுல போய் படிக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் தாட்ஸ் குடுப்பாரு. எந்த அளவுக்குன்னா, அவ்ளோ நாள் நீங்க அவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணணும்னு யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இப்ப நீங்க அத பண்ணணும்னு நெனைப்பீங்க. அதுதான் குருவோட அந்த இன்ஃப்ளூயன்ஸே. இப்போ என்னன்னா, குரு கடகம்ல வரும்போது, குருவோட எக்ஸால்டேஷன் பிளேஸ் கடகம். அதாவது குரு கடகம்ல உச்சம் பெறுவாருன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உச்ச ராசினா என்ன அர்த்தம்னா, குரு ரொம்ப ஹாப்பியா இருப்பார் அந்த ராசியில. அந்த குரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு மீதி எல்லா ராசிய விட இந்த ராசியில இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு ஃபீல் பண்ற ராசி. அப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே சில ஒரு ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லைஃப்லயுமே அப்ளிகபிளா இருக்கும். இப்ப நான் சொன்னது எல்லாமே. இப்ப குரு கடகம்ல வந்த நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா, குரு கடகம்ல வந்தது அக்டோபர் 18த். நான் எப்பவுமே உங்களுக்கே நல்லா தெரியும். கொஞ்ச நாள் போன அப்புறம் தான் வீடியோ போடுவேன். சோ தட் அது நீங்க நடந்திருக்கா இல்லையான்றது என்கிட்ட சொல்றதுக்காகவே நான் வந்து கொஞ்ச நாள் போகட்டும். நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் போடுவேன். அப்ப பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 18த்ல இருந்து நீங்க உங்க லைஃப் பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து இவ்ளோ நாள் இந்த பிளானிங் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நான் பெரிய லெவல்ல பிளான் பண்றேன். இவ்ளோ நாள் இந்த விஷயம்லாம் தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப இன்னும் அதிக லெவல்ல மல்டிபிள் இடத்துக்கு அத போய் ரீச் ஆற மாரி நான் யோசிக்கிறேன். இல்ல இவ்ளோ நாள் வந்து எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா போதும்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப நான் பெஸ்ட் ஜாப் கிடைக்கணும்னு நினைச்சு எய்ம் பண்றேன். அட்லீஸ்ட் வந்து இத நீங்க முன்னாடியே யோசிச்சிருந்தாலுமே, அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது இப்ப நீங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ அதுக்கு நான் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன், அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறது நீங்க பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா செக்மெண்ட்லயும் நடக்கும். அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கோல்டு பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போறது வந்து குரு கடகத்துக்கு கிட்ட போறதுக்கு ஒரு ரீசனாவும் இருக்கலாம். ஏன்னா குரு அங்க இன்னும் ஹாப்பி அண்ட் குரு இஸ் ஃபார் கோல்ட் பிரைஸ். அதுவுமே ஒண்ணு. அண்ட் குரு வக்ரமா வரும்போது கோல்ட் பிரைசஸ்ல கரெக்ஷன்ஸ் வரும். அதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் இன்னுமே வரும். நீங்க இதுவரைக்கும் நான் வந்து வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கல அப்படின்னா, குரு வக்ரமா போற டைம்ல நீங்க வந்து கோல்ட் பிரைஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும்போது, கீழ வரும்போது டக்குன்னு வாங்கிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கோல்ட் பிரைஸ் இன்னும் ஏறிட்டே தான் போகும். சரிங்களா? சோ, இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, இது ஓவராலா அதுக்கப்புறம் வர பெயர்ச்சினால சில விஷயங்கள் வரலாம். பட் தட் இஸ் ஆல் ஃபார் லேட்டர். இது வந்து இப்போதைய நிலவரம். அப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வேற என்னென்னலாம் பண்ண குரு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார்ன்னா, ரொம்ப ஹைட்டன்ட் பாசிட்டிவிட்டி. அதாவது கடவுள் நம்பிக்கை மேலோங்கி வருது. பயங்கர கடவுள் நம்பிக்கை மேலோங்கி வருது. சோ, இப்போ இது வந்து ஈவன் நீங்க நெக்ஸ்ட் இயர் கூட பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னுமே அது அதிகமா வரும். ஏன்னா, இப்போ குரு வந்து 1 மாசத்துக்கு தான் கடகம்ல இருக்காரு. சோ நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, பயங்கரமான கடவுள் நம்பிக்கை பேஸ் பண்ண விஷயங்கள் வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் இன்னும் நெறைய மேல வர்றது. இன்னும் நெறைய விஷயங்கள் அத பத்தி வர்றது. நம்மளோட ட்ரெடிஷனல் விஷயங்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமா வருது. ட்ரெடிஷனல் விஷயங்கள் பேஸ் பண்ணி இந்த விஷயத்தினால இவ்ளோ பயன்கள் இருக்கான்ற எக்ஸ்ட்ரீம் விஷயங்கள் வருது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் ஹேப்பன். அப்போ இதுல வந்து வேற என்னென்னலாம் இருக்கு? என்னெல்லாம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வைல் டீலிங் வித் எல்டர்ஸ். அதுவுமே குரு மாரி இருக்க ஆட்களோட நீங்க டீல் பண்ணும்போது, நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப அது எப்படி வேரி ஆகும் அப்படின்னா, அது உங்க ஜாதகம் பொறுத்து வேரி ஆகும்.
அப்போ உங்க ஜாதகத்துல வந்து ஃபர்ஸ்ட் எங்க குரு வராருன்னு பார்க்கணும். ஆல்ரெடி குரு இருக்க இடத்த பார்க்கணும். அந்த குரு இருக்கிற இடத்த பேஸ் பண்ணியும் சரி, குரு வர இடத்துக்கு பேஸ் பண்ணியும் சரி பார்த்தீங்கன்னா, அப்போ நிஜமாவே குரு மாரி இருக்க ஆட்கள் வந்து உங்கள வந்து பார்ப்பாங்க. இதுதான் அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். குரு மாரி இருக்க ஆட்கள் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, உங்கள வந்து பார்ப்பாங்க. இல்ல அவங்களோட இன்டராக்ஷன் பண்ற மாரியான விஷயங்கள் நடக்கும். அந்த இன்டராக்ட் பண்ணும்போது உங்களோட உங்களோட கர்மிக்கலி உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலே, அவங்க கிட்ட நீங்க வந்து என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட ஒரு ஆப்போசிட்டா ஒரு அப்போசிஷன்ல போகுற மாரியான ஒரு சிச்சுவேஷன் டெவலப் ஆகலாம். ஸோ அந்த அப்போசிஷன் சிச்சுவேஷன வந்து ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அது ப்ரொசீட் ஆகுறதுக்கு நீங்க விடாதீங்க. ஸோ அந்த மாரி உங்களுக்கு ஒரு தாட் தோணுதா? அந்த மாரி ஒரு யோசனை தோணுதா? உடனே நீங்க என்ன பண்ணிடுங்க, இல்ல என்னோட பேட்டர்னால தான் கார்மிக் பேட்டர்னால தான் இது வருது. என்னோட ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்னால தான் இது வருதுன்றத சுதாரிச்சு நீங்க வந்து அத ஸ்டாப் பண்ணிடுங்க. பெரியவங்கன்னு வரும்போது வீட்ல இருக்க எல்டர்ஸும் சரி, பெரியவங்கன்னு வரும்போது உங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறவங்களும் சரி, பெரியவங்கன்னு வரும்போது ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே குரு மாரி இருக்க ஆட்கள். ஓகேங்களா? அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. செகண்ட் விஷயம் என்னன்னா, இந்த டைம்ல வந்து முக்கியமா குரு வக்ரமா போகும்போது இது இன்னும் நெறைய நடக்கும். ஆ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ குரு வக்ரமா ஆரம்பிக்கிறது வந்து நவம்பர் 11ல இருந்தே குரு வக்ரமா ஆரம்பிப்பாரு. இது இன்னும் நெறைய நடக்கும். வக்ரமா போகும்போது உங்களுக்கு என்ன தோண ஆரம்பிக்கும்னா, ஐய்யயோ! ஒரு பயம் வர ஆரம்பிச்சுரும். இவ்ளோ நாளா அப்படியே பாசிட்டிவா இருக்கிறது கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுரும். என்ன பயம் வரும்னா, எல்லாருக்குமே நெறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. நமக்கு ஒண்ணுமே தெரியலையோ! நம்ப வந்து நம்மளோட வொர்க்ல நம்ம இம்ப்ரூவ் ஆறதுக்கு இன்னும் நெறைய விஷயம் கத்துக்கணுமோ! எல்லாருமே எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களே! நம்ம ரொம்ப லேக் ஆயி பின்னாடி நிக்கிறோமோ! அப்பிடின்ற ஒரு பயம் வர ஆரம்பிச்சு, நீங்க நெறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிப்பீங்க. இது எல்லாருக்குமே நடக்கும். நெறைய விஷயம் கத்துக்க ஆரம்பிப்பீங்க. ஈவன் வந்து நான் இவ்ளோ நாள் வேலைக்கே போலங்க அப்பிடின்னு இருந்தா கூட, அவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கூட ஒரு சைட் பிசினஸ் நான் ஒண்ணு கத்துக்கிட்டு இத சைட் பிசினஸா பண்றேனே! அப்பிடின்றத பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. கத்துக்க ஆரம்பிப்பாங்க. நெறைய நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி நாலேட்ஜ் இன்னுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது இருக்கும். ஏன்னா, குரு கடகம்ல இருக்கும்போது அது நாலேட்ஜ் தான். அதுவும் வக்ரம்ல வரும்போது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு கடகம்ல இருக்கும்போது, அ ரிப்பென்டன்ஸ் இன்கிரீஸ் ஆகும். அது என்ன ரிப்பென்டன்ஸ் அப்டின்னா, உங்களோட கர்மாவ நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து குரு குடுப்பாரு. அப்படி என்னங்க கர்மா கரெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே குரு தசா உங்க லைஃப்ல முடிஞ்சிருக்குனாலே எல்லாருமே சொல்ற ஒரு விஷயம் இது. ஜெனரலா வந்து குரு பாசிட்டிவ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா குரு தசால வந்து குரு ஃபுல்லா பாசிட்டிவாலாம் இருக்க மாட்டாரு. ஹார்டான லெசன்ஸ் குடுப்பாரு. அப்படி நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஜென்யூனான ஒரு எவால்வ்டான சோல் ஆயிருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நெறைய லெசன்ஸ் நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கம்மியா வரும். மீதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லெசன்ஸ் குடுப்பாரு. அந்த லெசன்ஸ் குடுத்து உன்ன நான் நல்வழிப்படுத்துறேன். நீ நல்ல வழிக்கு வா அப்படின்றது தான் குரு எதிர்பார்ப்பாரு. அப்போ அதுதான் இங்கேயுமே நடக்கும். இங்கேயுமே என்ன நடக்கும்னா, குரு வந்து இல்ல நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நெனைக்கிறேன். உனக்கு வந்து இந்த எக்ஸாம் டஃப்பா தான் இருக்கும். ஆனா நீ அத கத்துக்கிட்டனா உன் லைஃப்க்கு நல்லது. ஒரு ஒரு கர்மிக் லெசன நீ முடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கர்மிக் லெசன்ஸ் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அது அத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவ்ளோ நாள் இது நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு ஏன் இந்த மாரி ஒரு பிரச்சனை வருது? திடீர்னு ஏன் யாரோ ரோட்ல போயிட்டு இருக்கவங்க வந்து என்கிட்ட ஒரு பிரச்சனை பண்றான். இல்ல திடீர்னு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இந்த மாரி ஒரு பிரச்சனை வருது. அப்போ இது நம்மகிட்ட என்ன சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்றத நீங்க வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அத யோசிச்சீங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு ரிப்பென்டன்ஸ் வேணும். அதாவது ரெக்ரெட் பண்றது வேணும். அந்த ரெக்ரெட் பண்றதுமே வந்து குரு வக்ரமா இருக்கும்போது இன்னும் அதிகமா நடக்கும். குரு கடகம்ல இருக்கும்போது கண்டிப்பா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். விச் இஸ் லைக் அகைன் நான் சொன்ன மாரி அக்டோபர் 18ல இருந்து நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கன்னா, இந்த விஷயம் இப்படி நடந்ததுல, ஒருவேள நம்ம இது பண்ணியிருக்க கூடாது. இந்த விஷயம் இப்படி நடந்ததே. ஒருவேள நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதோ. ஒருவேள நம்ம இந்த மாரி சொன்னது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சோ. ஒருவேள நம்ம இந்த மாரி பிஹேவ் பண்ணது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சோ. அந்த மாதிரியான ரிப்பென்டன்ஸ் வந்து நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க. முக்கியமா குரு பேஸ் பண்ண ராசிகளுக்கும், லக்னங்களுக்கும் இது அதிகமா நடக்கும். அதாவது தனுசு லக்னம், மீன லக்னம், அதுக்கப்புறம் லக்னத்துல குரு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிப்பென்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்னொரு ரிப்பென்டன்ஸ் எதுக்கு வரும்னா, குழந்தைகள் பேஸ் பண்ண விஷயத்துல. குழந்தைகள் பேஸ் பண்ண விஷயத்துல என்ன யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, ஏன்னா குழந்தைகளோட ரெப்ரசன்டேஷனே குரு தான். அப்போ அங்க என்ன வந்து யோசிக்க ஆரம்பிப்பீங்கன்னா, ஒருவேள நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லையோ, நம்ம ஒருவேள அவங்களுக்கு தேவையான விஷயத்த ஒழுங்கா பண்றது இல்லையோ, பாவம் அவங்க இது வேணும்னு கேட்குறாங்க. நம்மளால அத வந்து ப்ரொவைட் பண்ண முடியலையோ அப்படின்ற அந்த ரிப்பென்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ரெட்ரோகிரேட் அதாவது வக்ரமா போற டைம்ல இன்னுமே அதிகமா ஆக ஆரம்பிக்கும். நவம்பர் 11க்கு மேல பார்த்தீங்கன்னா. அப்போ அது மட்டும் இல்லாம வேற எதுல வரலாம் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு நான் படிக்கணும்னு நெனச்சேன், கத்துக்கணும்னு நெனச்சேன். ஆனா அத என்னால கத்துக்க முடியலையே, படிக்க முடியலையே.
அது படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ரெப்பெண்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த சீரீஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வெல்த் ஃபினான்ஸ் பேஸ் பண்ணது. நம்ம தப்பான ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோமோ? ஒருவேளை நம்ம இது பண்ணியிருக்க கூடாதோ? ஒருவேளை இதுல வந்து நம்ம நெறைய வரும்னு நெனச்சு மணி இதுல இன்வால்வ் பண்ணிட்டோமோ? அப்படின்ற அந்த விஷயங்களும் வந்து நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அது கண்டிப்பா வக்ர டைம்ல நவம்பர் 11க்கு அப்புறம் இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அப்ப அந்த மாரி தோணுதுனாலே அத அட்ரஸ் பண்ணுங்க. இக்னோர் பண்ண வேண்டாம். அத அட்ரஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. அண்ட் தேவையில்லாம யார் கூடயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிரியேட் பண்ண வேண்டாம். அந்த மாரி கிரியேட் பண்ணும்போது அகைன் தட் வில் ஆட் அப் அந்த கர்மாவ முடிக்காம நீங்க அத இன்னும் ஆட் அப் பண்ணிட்டே போறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் நடந்ததுனா கூட ஜென்யூனா அதுல என்ன நியாயமா நீங்க பண்ண முடியுமோ, அந்த நியாயமா நீங்க பண்ணிட்டு விலகிடுறது நல்லது. தட் இஸ் ஆல்சோ சம்திங் கேன் பி டன். சரி, இப்ப இதெல்லாமே ஓகே. இப்ப வந்து இதையும் தாண்டி வேற என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்னும் இருக்கு. இப்ப குரு இந்த வக்ரமா மூவ் ஆகுறார் இல்லையா? குரு வக்ரமா மூவ் ஆறதே அதாவது இந்த பெயர்ச்சியுமே சரி, பெயர்ச்சி ஆகுறதும் சரி, இந்த வக்ரம் மூவ் ஆகுறது இனிஷியலா வர நட்சத்திரமும் சரி, எதுனா புனர்பூசம். ஸோ அந்த புனர்பூசம் நட்சத்திரம்ல வந்து குரு அதாவது பேக் அண்ட் ஃபோர்த் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த புனர்பூசம் நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்னே வந்து புனர்பூசம் ராமரோட நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரங்கிட்டலாம் கேட்டீங்கனாலே, நீங்க நல்லாவே பார்க்கலாம். அந்த ராமர் கடவுளோட மைண்ட் செட் வந்து அப்படி இருக்கும். அதான் அவரோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அவருக்கு அவர்னால பிரச்சனை வராது. சுத்தி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்க, வேற ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் வர பிரச்சனை. இல்ல சம்மந்தமே இல்லாம நான் ஏன்டா இந்த பிரச்சனையில இருக்கேன்னு வர பிரச்சனை. இல்ல அங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இவங்க போய் அத சரி பண்றேன்னு போய் அங்க சரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இவங்களுக்கும் பிரச்சனை. ஸோ இது அந்த நட்சத்திரத்துக்குன்னே இருக்கு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பேட்டர்ன் பீப்பிள்க்கும் இந்த டைம்ல ப்ளே அவுட் ஆகும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை போயிட்டு இருக்கும். இவங்க அங்க போய் சரி பண்றேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அத சரி பண்ணி முடிப்பாங்க. அந்த மாதிரியான விஷயம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாம ஒரு பிரச்சனையில வந்து என் பேர இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுல வந்து அதுல வாட் எவர் யூ கேன் டூ பெஸ்ட்டா, ஐடியலா, நியாயமா என்ன பண்ண முடியுமோ நீங்க அத பண்ணலாம். அதே மாரி புனர்பூசம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, பேஷன்ஸ் அந்த வனவாசம் தெரியும் இல்லையா? அவ்ளோ வருஷங்கள் வனவாசம் போய் அவர் பொறுமையா இருந்து திரும்ப வந்திருக்காரு. ஸோ அந்த பேஷன்ஸும் இருக்கு. அதுக்கப்புறம் மல்டிபிள் டைம்ஸ் ரீட்ரை பண்றது. அது அந்த போருக்கும் ராவணனோட போர் புரியும்போதும் மல்டிபிள் டைம்ஸ் ரீட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த டைம் பீரியட்ல நீங்க எது ட்ரை பண்ணாலும் அது உடனேலாம் நடக்காது. நீங்க ரீட்ரை பண்ணி எஃபோர்ட் போட்டு கஷ்டப்படும்போது தான் அது நடக்கும். இது ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன். குருவோட விஷயம்னு வரும்போது எஸ், குரு பெயர்ச்சியில வரும்போது பாசிட்டிவ் பண்ணுவாரு. ஆனா குருவ டீல் பண்றது ஒரு ஈஸியான விஷயம் இல்ல. ஏன்னா நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க அதெல்லாம் பாஸ் பண்ணா தான் உங்களுக்கு அங்க பாஸ் மார்க்கே குடுப்பாரு. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ ஈவன் இந்த நட்சத்திரங்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவன் புனர்பூசம்க்கும் அதுதான். அவங்களுக்கு எதுவுமே டக்குனு ஈஸியாலாம் நடக்காது. பயங்கர கஷ்டப்பட்டு ரீட்ரை போட்டுட்டு இருக்கும்போது தான் நடக்கும். சிமிலர்லி பூசம்க்கும் அதுதான். பூசம்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியாலாம் எந்த விஷயமும் நடந்துராது. பயங்கரமா கஷ்டப்பட்டா தான் நடக்கும். இது ஏன்னா, இந்த 2 நட்சத்திரங்களுமே வந்து கைண்ட் ஆஃப் வெரி ரிலேட்டட் டூ குரு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வந்து இது நடக்குது. ஓகே. ஸோ இப்ப இதெல்லாம் தாண்டி வேற என்னென்னலாம் நீங்க இந்த டைம்ல காமனா பண்ணலாம் அப்டின்னா, நீங்க ரொம்ப நாளா நான் பண்ணாம வச்சிருந்தேங்க. படிக்கணும்னு நெனச்சு படிக்காம வச்சிருந்தேன். முக்கியமா வக்ரமா போகும்போது. மார்ச் மாசம் வரைக்குமே. படிக்காம வச்சிருந்தேன் அப்டின்னு நெனச்சத படிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல ஒரு கோர்ஸ் பண்ணா எனக்கு என் வேலைக்கு நல்லது அப்டின்னா, அத பண்ண ஆரம்பிக்கலாம். என் குழந்தைக்கு நான் ரொம்ப நாளா இந்த விஷயம் பார்க்கணும்னு நெனச்சேன். ஹெல்த் ரிலேட்டடா இந்த விஷயம் பார்க்கணும்னு நெனச்சேன். இல்ல இந்த பல்லு ரிலேட்டட் விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கும் சரி, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி பார்க்கணும்னு நெனச்சுன்னா, அதெல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம். பிகாஸ் குரு இங்க டைம் குடுக்குறாரு. ஏன் பர்ட்டிகுலர்லி பல்லு ரிலேட்டட்னா, எப்பலாம் குரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாரோ, அப்ப வந்து செவ்வாயோட பவர் கம்மியாகும். அப்ப குரு ஸ்ட்ராங் ஆகும்போது, செவ்வாயோட பவர் கம்மியாகும்போது என்ன ஆகும்னா, அங்க செவ்வாய்ன்னு வரும்போது பல்லு, போன் எல்லாமே ரிலேட்டட். அதுக்கப்புறம் பிளட்டுமே ரிலேட்டட். ஸோ பிளட் ஃபேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. நெறைய ஃபேட்டி ஃபுட் சாப்பிடணும்னு ஒரு இன்க்ளினேஷன் வரும். நெறைய ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றது. எல்லாமே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பல்லு ரிலேட்டட் பிரச்சனைகள், போன் ரிலேட்டட் பிரச்சனைகள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடம்புல ஃபேட் நெறைய போடுது, வெயிட் நெறைய போடுதுன்ற பிரச்சனைகளும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா அந்த பூச நட்சத்திரம் அவங்களுக்குலாம் வெயிட் போடும்.
பிகாஸ் ஐ டோல்ட் யூ இட்ஸ் ஆல் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் வேற என்ன நீங்க பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாளா இன்னைக்கு ஒருத்தங்க கிட்ட போய் இப்போ குரு கிட்ட போய் ஒரு விஷயம் கத்துக்கணும்னு இருக்கும்ல. இவங்க இந்த ஃபீல்டுல ரொம்ப பெஸ்ட்டா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் அத கத்துக்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த கோர்சஸ் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கெல்லாம் அது ரொம்ப நல்ல டைம். ஏன்னா குரு வக்ரமா இருக்கும்போது எக்ஸ்டென்சிவ் நாலேட்ஜ் உங்களால வந்து படிக்க முடியும். அவ்வளோ நாள் என்னால கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியலங்கன்னு யோசிக்கிறவங்க கூட, குரு வக்ரமா இருக்க டைம்ல வந்து டபுள், ட்ரிபிள் டைம்ஸ் உங்களால படிக்க முடியும். நெறைய முடிக்க முடியும். நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த மாரி கோர்ஸஸ் எடுத்து பண்றது, ஈவன் இப்ப இந்த அஸ்ட்ராலஜி நான் புதுசா கத்துக்கிறேன்னு நெனைக்கிறவங்க கூட நீங்க இந்த டைம்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய ஈஸியா கத்துக்க முடியும். அதுவுமே ஒரு நல்லது. அண்ட் நெறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நான் படிக்கணும் அப்படின்னு நெனைச்சவங்க, தாராளமா இந்த டைம்ல நீங்க படிக்கிறது பண்ணலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன்ல ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஸோ நீங்க படிக்கும்போது கரெக்ட்டா டவுன்ல வரும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி, அப்ல வரும்போது அந்த யூனோ பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ பார்க்குறதும் நீங்க பார்க்க முடியும் அந்த டைம்ல. ஸோ இட்ஸ் ஆல் ஆர் தேர். இதெல்லாமே நீங்க பண்ணலாம். சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்குமே என்னென்ன இருக்கு? அது பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவுமே கரண்ட்டா புதனும், செவ்வாயும் சேர்ந்து இருக்கு. அண்ட் புதனும், செவ்வாயும் வந்து ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி இப்ப இந்த அக்டோபர் மாசத்துல சர்டன் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதனும், செவ்வாயும் விசாக நட்சத்திரம்ல சேர்ந்திருந்தது. நெறைய பேருக்கு அந்த டைம்ல வந்து ரெக்கரண்ட் ஹெல்த் இஷ்யூ திரும்ப மேல வர ஆரம்பிச்சது. உடம்புல இந்த மாரி என்ன பிரச்சனைனே தெரியல. ஆனா திடீர்னு ஒண்ணு இருக்குன்னு மேல வர ஆரம்பிச்சது. கேன்சர் ரிலேட்டடான பிரச்சனைகள் நெறைய பேருக்கு மேலோங்கி வந்தது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஏன்னா, அது எல்லாமே கனெக்டட் டூ நம்மளோட பிளானட்டரி மொமெண்ட்ஸ். அப்போ இந்த டைம்ல வந்து அந்த விசாக நட்சத்திரம்ல இருக்கும்போது செவ்வாயும், புதனும் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுனாலே, அங்க விசாக நட்சத்திரம்னு வரும்போது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு? முருகரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டைம்ல சேருதுனாலே, கரெக்ட்டா அதே டைம்ல நமக்கு என்ன வந்தது? சஷ்டி விரதம் வந்தது. அப்ப சஷ்டி விரதம் நீங்க இருந்திருந்தீங்கன்னா, அங்க உங்களுக்கு அந்த வந்த ரெக்கரண்ட் பிரச்சனைகள் வந்து சரியாயிருக்கும். சஷ்டி விரதம் முக்கியமா இந்த எக்ஸ்ட்ரீம் கேன்சர் ரிலேட்டட் மாரிலாம் வரும்போது, இந்த இளநீர் மட்டும் குடிச்சு கூட, தண்ணீர் மட்டும் குடிச்சு கூட ஃபாஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அண்ட் அதுல நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பண்ணுங்க. பட் அந்த மாதிரியான ஃபாஸ்டிங் பண்ணீங்கனாலும் ரொம்ப நல்லது. ஐ நோ இப்ப முடிஞ்சிருச்சு. பட் நெக்ஸ்ட் இயர்க்குலாம் நீங்க உங்களுக்கு இன்கேஸ் அதுக்கு கைடன்ஸ் வேணும்னா, லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். நான் அதுக்கு கூட வந்து நான் அடுத்த வருஷத்துக்குலாம் நான் வீடியோ போடுறேன். இல்ல மாசம் மாசமே நாங்க இருக்கலாமா அப்டின்னா, அதுவும் சொல்லுங்க. ஏன்னா எதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கோ அந்த வீடியோஸ் மட்டும் தான் நான் லிமிட்டடா பண்றேன். பிகாஸ் இது நான் வந்து சைட்ல பண்றேன். ஐ ஹேவ் மெனி திங்ஸ் கோயிங் ஆன் இன் த மெயின் ஸ்ட்ரீம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐம் ரெஸ்ட்ரிக்டிங் த வீடியோஸ். சரி, இப்ப நம்ம வந்து ராசிக்குள்ள போகலாம். ஆல்ரெடி வி ஹேட் லைக் இன் 20 மினிட்ஸ் மேல ஆயிடுச்சு. மேஷ ராசிக்கு. மேஷம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப குரு கடகம்ல இருக்கறனால மேஷம்க்கு குரு எங்க இருக்காரு? 4ஆம் இடம்ல இருக்காரு. அப்ப மேஷம்க்கு குரு வந்து 4ஆம் வீட்ல வந்திருக்காரு. அக்டோபர் 18ல இருந்தே 4ஆம் வீட்ல தான் இருக்காரு. நல்ல ஒரு தெளிவு வந்து மேஷம்க்கு பொறக்க ஆரம்பிச்சிருக்கும். நல்ல ஒரு தெளிவு. மனசுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி. ஓகே, எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு ஒரு பீஸ் மைண்ட்ல இருக்கு அப்படின்ற அந்த தெளிவு, நிம்மதி வர ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் அந்த ரிப்பென்டன்ஸ் நான் சொன்னது நடக்கும். ஒருவேளை நம்ம இத பண்ணியிருக்க கூடாதோ, ஒருவேளை நம்ம அத பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்ற மாரி அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை இந்த விஷயத்தினால தான் வந்து இதெல்லாம் நடந்ததோ அப்படின்றது. இல்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட்ல இப்படி பண்ணியிருக்கணுமோ, இன்வெஸ்ட்மென்ட் ஏன் நம்ம இப்படி பண்ணாம போயிட்டோமே, கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முன்னாடியே நெனச்சேனே, ஏன் நம்ம பண்ணாம போயிட்டோம்? அப்படின்ற அந்த கோல்டு ரிலேட்டடாவோ, வெல்த் ரிலேட்டடாவோ, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலி பீப்பிள் ரிலேட்டடாவோ அந்த ரிப்பென்டன்ஸ் வர ஆரம்பிக்கும். அது அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, வீடு ரிலேட்டடாவும் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய வீடு வாங்கியிருக்கலாமா? இல்ல வீடு ரிலேட்டடா இன்னொரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கலாமா? இல்ல அதுக்கு நீங்க யோசிக்கிறது. இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். 4ஆம் இடம் குருன்னு வந்துட்டாலே, வீட்ல நெறைய சுபகாரியம் சொல்லும்போது பூஜைகள் நடக்கிறது. வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் பெருசா நான் பண்ணல அப்படின்னு இருந்தவங்க கூட, இந்த ஒரு மிட் ஆஃப் அக்டோபர்ல வந்து கொஞ்சம் நெறைய பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த அக்டோபர் மந்த்ல வந்து நான் பூஜை பண்றதோ, இல்ல சாமி பாட்டு மந்திரங்கள் சொல்றதோ, இல்ல அதுக்கு ரிலேட்டடா பூஜை சாமான் வாங்கணும்னு நெனைக்கிறதோ, ஏதோ ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் ரிலேட்டடா கோயிலுக்கு போறதோ, ரிலேட்டடா அந்த மாரியான விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்னு வரும்போது அம்மா இல்லையா? ஸோ அப்ப அந்த அம்மான்னு வரும்போது நெறைய பேர் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா இல்ல அம்மா மாறி இருக்க மாம் இன் லா வரலாம். அம்மா மாறி இருக்க ஆட்கள். ஸோ அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து தே கைண்ட் ஆஃப் ஃபீல் தட் கனெக்ட்.
இன்னும் அம்மா வந்து ஒரு வேளை என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா, பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு ஃபீல் பண்றதா இருக்கலாம். இல்ல பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, அது அம்மாவுக்கு டுவர்ட்ஸ் ஃபீல் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயம், இல்ல எங்க அம்மாக்கு இப்ப இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அதுல நான் போய் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கைண்ட் ஆஃப் கோஸ் ஆன். ஓகேயா? வீட்டுக்கு ரிலேட்டடா நெறைய பொருட்கள் வாங்குறது, இல்ல வீட்டுக்கு ரிலேட்டடா ஒரு ரெனோவேஷன் பண்ணணும்னு நெனைக்கிறது, வீட வந்து பெட்டரா நம்ம வச்சுக்கணுமே அப்படின்னு நெனைக்கிறது. எவ்ரிதிங் ரிலேட்டட் டூ 4த் ஹவுஸ் வில் கோ ஆன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமும் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நான் என்னோட சனி பெயர்ச்சி வீடியோல வார்ன் பண்ணியிருக்கேன். ஏன்னா மேஷத்துக்கு இப்ப 7 சனி போயிட்டு இருக்கு. அப்ப 7 சனி போயிட்டு இருந்தாலே மேஷம் ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, இந்த டைம்ல நெறைய செலவுகள் வரும். அப்ராட் ரிலேட்டட் டிராவல் இல்ல அப்ராட் டிராவல் யாராவது பண்ணி வந்தாங்களோ, அதனால நெறைய செலவுகள் நேரக்கூடும். வீண் செலவுகள், வீண் விரய செலவுகள், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் இல்ல லாஸ் எக்ஸ்பென்சஸ், வீண் விரய செலவுகள் வந்து நெறைய வரும் இந்த டைம்ல. நீங்க அவ்ளோ எஃபோர்ட் போடுவீங்க. அதுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கூட வந்து வருமா? அப்படின்றது இல்லாம தான் இருக்கும். பட் தட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் 7 சனி. ஓகேங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க அப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு டொனேட் பண்ண முடியும்னா, கண்ண மூடிட்டு டொனேட் பண்ணிடுங்க. ஓகேயா? அது கெட்ட காரியத்துக்கு ஆற செலவுகள வந்து மென்மேலும் குறைக்கும். ரிஷபம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, கடகத்துல இருக்கிற, அதாவது 3ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், நெய்பர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ், ரிஷபம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த என் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி நான் நிறைய விஷயம் பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறது, லாங் ஆர் ஷார்ட் ட்ரிப்ஸ், பக்கத்தூர் இல்ல ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரேன்னு நினைக்கிறது, இல்ல நான் இன்னும் நிறைய சோஷியலைஸ் பண்ணுமோ, எனக்கு இன்னும் நிறைய பேர் தெரியலையோ, ஒருவேளை நான் வந்து இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தாட்ஸ் கிரியேட் பண்றது. இதெல்லாம் வக்ரம்ல வரும்போது நீங்க இன்னும் அத வந்து ஐய்யயோன்னு ஒரு பயத்தோட பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இல்ல நம்ம இன்னும் நெறைய கத்துக்கணுமோ! ஏன்னா செல்ஃப் எஃபோர்ட்டும் வந்து ஹாபீஸ், செல்ஃப் எஃபோர்ட் எல்லாமே தரும். ஒண்ணுமே கத்துக்காம நம்ம வந்து என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜட மாரி இருக்கோமோ! அப்படின்ற மாரியெல்லாம் கூட தோண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒண்ணு அவங்களுக்கும் இது வரும். இல்ல அவங்க சிஸ்டர்ஸ் ஆர் யங்கர் சிஸ்டர்ஸ் ஆர் யங்கர் பிரதர்ஸ் அவங்க லைஃப்லயுமே இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கும் தோணும். இல்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி இத கேட்டா நான் அத பண்ணாம விட்டேனே. என் தம்பி இத கேட்டா அத பண்ணாம விட்டேனே. அப்படின்ற ஒரு ரெக்ரெட்டும் இந்த டைம்ல வரும். ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் இது கேட்டாங்க நான் அத பண்ணாம விட்டோமே அப்படின்ற ஒரு ரெக்ரெட். ஸோ டேக் கேர் ஆஃப் ஆல் தட். நீங்க அத பண்ணணும்ன்றது அவசியம் இல்ல. பட் சி தி ஜென்யூனிட்டி. ஏன்னா அது நெகட்டிவான ஒரு விஷயம். அத அத அவங்க ப்ரொசீட் பண்றதுனால தான் யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட். ஓகேயா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிதுனம். மிதுனமுக்கு வந்து இவ்ளோ நாளா குரு எங்க கூட தான் இருந்தாரு. இப்ப என்ன மூவ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க பயப்படுறது எனக்கு தெரியுது. பட் ரொம்ப பயப்பட வேண்டாம். 1 மாசத்துல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, அவர் திரும்ப வராரு. உங்க ராசிக்கு தான் வராரு. ஆனா வக்ர குருவா வராரு. அப்போ இப்ப இந்த 1 மந்த் வந்து அகைன் குரு இஸ் இன் கடகம் இல்லையா? 2nd ஹவுஸ்ல இருக்காரு. அப்ப ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் வந்து உங்க மைண்ட்ல இன்னுமே அதிகமா இருக்கும். ஒருவேளை இந்த விஷயம் நான் பண்ணா என் ஃபேமிலில என்ன சொல்லுவாங்க? இப்போ என் ஃபேமிலியும் நான் கன்சிடர் பண்ணி தானே பண்ணேன். இவ்ளோ நாள் நான் அவங்கள பெருசா மைண்ட் பண்ணாம விட்டுட்டேனே. அவங்களையும் நான் வந்து ஃபேக்டர் இன் பண்ணி தான் என் லைஃப்க்கான டிசிஷனும் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கலாம். இல்ல இந்த டைம்ல வந்து ஓகே இவ்ளோ நாளா நான் நெறைய அட்லீஸ்ட் பொருள் வாங்கி சேர்க்கணும்னு நெனச்சேன். அந்த மாரி பொருள் வாங்கி என்னால சேர்க்க முடியுது. வெல்த் சேர்க்க முடியுதுன்னு தோன்றதா இருக்கலாம். இல்ல வெல்த் சேர்க்கறதுக்கான ஐடியாஸ் நீங்க ஜெனரேட் பண்றீங்க அப்படின்றதும் இருக்கலாம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். திரும்ப வக்ரமா உங்களுக்கு லக்னம்லயே திரும்ப வக்ரமா வரும்போது, திரும்ப பேக் டூ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் சொல்ல விஷயம்லாம் அதிகபட்சமா உங்களுக்கு தான் வர ஆரம்பிக்கும். அண்ட் குரு மிதுனம்ல இருக்கும்போது என்னன்னா, ஒன் திங் இஸ் தட் குரு மிதுனம்ல இருக்கும்போது, உங்க லைஃப்ல இருக்கிற பெரியவங்களுக்கான மரியாதைய நீங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்ப வக்ரமா வரும்போது, குரு உங்களுக்கு சான்ஸ் குடுப்பாரு. ஓகே பெரியவங்க சொல்றத அவங்க நீ கேட்டுக்கோ. அதுல ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க ரியலைஸ் பண்றதுக்கான அந்த சான்ஸ் குடுப்பாரு. அதே மாரி உங்களுக்கு இந்த மே மந்த்ல இருந்து நெறைய விஷயம் பண்ணணும்னு நீங்க நெனைச்சிருப்பீங்க. ஆனா பண்ணாம விட்டுருப்பீங்க. அதெல்லாம் நீங்க பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து குரு வக்ரமா உங்க ராசிக்கே வரும்போது மிதுனம் உங்களுக்கு குடுப்பாரு. ஸோ ஜஸ்ட் பி கேர்ஃபுல் இன் டூயிங் இட். அண்ட் சனி 10ஆம் இடம்ல இருக்காரு. ஸோ நீங்க வேலை ரீதியா என்னதான் முன்னேற்றம் வேணும்னு தலைகீழ நின்னாலும் பெருசா நடக்காது. ஆனா நீங்க என்ன பண்ணா நெகட்டிவா டோன்ட் பி இன் அ நெகட்டிவ் மைண்ட் செட். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அது ஃபியூச்சர்ல நடக்கும். நான் இப்ப என்ன வொர்க் போட்டாலும், அங்க வந்து அது சின்ன சின்னதா மூவ்மெண்ட் மேக் பண்ணிட்டு தான் இருக்கு. அது பெரிய லெவல்ல ஃபியூச்சர்ல நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையோட ப்ரொசீட் பண்ணுங்க, வேலை ரிலேட்டட் விஷயங்களுக்கும். ஓகேங்களா? சரி. அதே மாதிரி இப்ப அடுத்தது வந்து கடகம்க்கு. கடகம் எங்க ராசில குரு வந்துட்டாரு. ரொம்ப சூப்பர் அப்படின்னு கடக ராசி, கடக லக்னம் நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. விச் இஸ் குட்.
உங்க ராசியில வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். நீங்க இவ்ளோ நாளா வந்து நான் இதெல்லாம் என் லைஃப்ல பண்ணணும்னு நெனச்சு நீங்க உள்ளுக்குள்ள ஆசையா வச்சிருக்கிறதெல்லாம், இப்ப நீங்க வெளியில போட்டு அத பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க ராசி அண்ட் லக்னம்லயே வந்திருக்கிறதுனால, உங்க லக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆறதும் இருக்கட்டும். அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டூ நீங்க உங்களுக்கான ஒரு ப்ராமினன்ஸ் நான் வந்து ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நெனைக்கிறதா இருக்கட்டும். அது எல்லாமே வந்து நீங்க இந்த டைம்ல பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் யூனோ அந்த அஷ்டம சனி முடிஞ்சு, அதுக்கப்புறம் நெறைய கடகம் பொறுத்தவரைக்கும் மாத்தி, மாத்தி நெறைய விஷயங்கள் வந்து இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சனி வந்து அந்த லக்குக்கான இடத்துல தான் நிக்கிறாரு. ஸோ ஃபுல்லாலாம் அது சனி அங்கருந்து மூவ் ஆகுற வரைக்கும் ஃபுல்லாலாம் உங்களுக்கு லக் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ உங்களுக்கு இந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா, அங்க சனி இல்லாம இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் லக் ஒர்க் அவுட் ஆயிடும். இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு ஷைன் கிடைச்சிருக்கும். ஆனா கரெக்ட்டா அங்க சன் இருக்காரு. இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன்ல தான் கடகம் போயிட்டு இருக்கு. சோ ஐ வுட் சே கடகம் நீங்க வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் காட். கடவுள நம்புங்க. இப்ப சஷ்டி போச்சு இல்லையா? சஷ்டி விரதம் நீங்க வந்து இருந்திருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. இல்ல ஃபோர்த் கம்மிங்கா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வர அ நல்ல விஷயத்துக்கலாம் அதாவது என்னென்ன வேணும்னு நெனைக்கிறீங்களோ, அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க கடவுள நம்பி மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க கடகம். உங்களுக்கு மெடிடேட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா கடகம்னாலே அது ஒரு 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 விதத்துல கனெக்டட் டூ குரு. அதுல வர நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்டட் டூ குரு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த குரு கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரங்கள். ஸோ அந்த அந்த நட்சத்திரங்கள்ல நீங்க இருந்துட்டு நீங்க வந்து மெடிடேட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, தட் இஸ் நாட் கோயிங் டூ டூ எனி குட் ஃபார் யுவர் லைஃப். ஸோ இந்த டைம்ல உங்களுக்கு இந்த பெயர்ச்சிகள் என்னதான் பாசிட்டிவா வந்தாலும், அது ஃபுல் பாசிட்டிவ் எஃபெக்ட் குடுக்க முடியாம தான் இருக்கு. அத கம்பேர் பண்ணோம்னா, கடவுள் நம்பிக்கை, ரீச்சிங் காட் அதுவும் வயா மெடிடேஷன் அதுதான் பெஸ்ட் மீன்ஸ்ன்னு நான் கடகம்க்கு சொல்லுவேன். எனக்கு மெடிடேட்டே பண்ண வராதுன்னா கத்துக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்ல, அது கத்துக்க ட்ரை பண்ணியும் எனக்கு சுட்டு போட்டாலும் வரலன்னா, சரி ஓகே. மீதி விஷயங்கள் கடவுள் கும்பிடுறதோ, இல்ல கோயில் போறதோ, இல்ல வந்து ரெகுலரா பூஜை மந்திரங்கள் பண்றதோ, அத அட்லீஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சரி. நெக்ஸ்ட் ஒன் சிம்மம். சிம்மம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு டெலிகேட்டான சிச்சுவேஷன். பிகாஸ் சிம்மம்க்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் அஷ்டம சனி போயிட்டுருக்கு. எஸ். அது மட்டும் தானான்னா, இல்ல. அதுக்கும் மேல என்னன்னா, கேது லக்னத்துல இருக்காரு. ஓகே. அது மட்டும் தானான்னா, இல்ல. அதுக்கும் மேல என்னன்னா, ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. ஸோ ராகு, கேது லக்னம்ல ராகு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, கண்ண கட்டி காட்டுல விட்ட கத. அதுவுமே சாதா காடான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அடர்ந்த காடு. அஷ்டம சனின்னு வரும்போது வழியே கொஞ்சம் கூட தெரியாம, யாருமே ஹெல்ப் பண்ணாம காட்டுல விட்ட மாதிரியான ஒரு கதை தான். இந்த மார்ச் மாசத்துல இருந்து, அதுக்கப்புறம் ராகு கேது பெயர்ச்சி மேல நடந்தது. மே மாசத்துல இருந்தே சிம்மம்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இந்த டைம்ல வந்து யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கும்போதும், அது வந்து கரெக்ட்டான ஸ்டெப்பா அப்படின்றத பார்த்து எடுத்து வைங்க. பிகாஸ் அஷ்டம சனின்ற ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, எல்லா 7 சனி, அஷ்டம சனி எல்லாருமே டோட்டலா நெகட்டிவா இருக்க போகுது அப்படின்னு இல்ல. பட் அஷ்டம சனியில வந்து உங்க கர்மாஸ ரெக்டிஃபை பண்றதுக்கான கர்மிக் கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கர்மிக் கனெக்ஷன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து கர்மா குடுத்துட்டு போயிடுவாங்க. யூ ஹேவ் டு ஜஸ்ட் டேக் இட். அதுதான் நடக்கும். இதுல இதுல என்னன்னா, இதுவே அஷ்டம சனிக்கு இது. பட் கேது லக்னம்ல வரும்போது, அட்லீஸ்ட் அங்க கேது இல்லாம இருந்தாலும், நீங்க ஓரளவுக்கு அந்த ஞானத்தோட வந்து செயல்படுவீங்க. ஓகே. இவங்க வந்து இது சொல்றாங்க. இது கரெக்ட்டா இல்லையா? அப்படின்னு பிரிச்சு பார்க்குற அந்த கேப்பபிலிட்டி இருக்கும். கேது லக்னம்ல இருக்கும்போது கண்ண கட்டி விட்ட மாதிரி உங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டியுமே கம்மியாயிடும். ஸோ யாராவது ஒருத்தவங்களோட கைடன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் டேக் இட். ஆர் இஃப் யூ வாண்ட் இந்த ஃபீல்டுல வந்து இவர் பெஸ்ட் மென்டர் அப்படின்னா, அந்த ஃபீல்ட்ல நுழையறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அவங்க கிட்ட ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது ஒருத்தரோட கைடன்ஸ் வந்து லைஃப்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒண்ணு சரியா இல்லாமயே நடந்துட்டு இருக்கு. இந்த இந்த விஷயத்துல இருந்து வேற விஷயம் மாத்தலாமா? கெரியர் மாத்தலாமா? ஸ்டடீஸ் மாத்தலாமா? இல்ல எனக்கு மேரிட் லைஃப்ல அந்த மாரி பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாரி எப்படி நீங்க பிரச்சனைன்னு சொன்னாலுமே, நீங்க இந்த டைம்ல வந்து யாராவது கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, குரு இப்ப கடகம்ல இருக்கும்போது, சிம்மத்துக்கு எங்க போய் உட்கார்றாரு? 12த் ஹவுஸ்ல போய் உட்கார்றாரு. இதனால ஒரு நல்ல விஷயம் இருக்கு. என்னன்னா, அப்ராட் போணும்னு நினைக்கிறவங்க, அப்ராட் ரிலேட்டட் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. பிஆர் ப்ராசஸிங் நடந்துட்டு இருக்கு. கிரீன் கார்ட் ப்ராசஸிங், சிட்டிசன்ஷிப் ப்ராசஸிங். அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மத்தபடி 12த் ஹவுஸ்ல குரு இருக்கிறது வந்து மெடிடேட் பண்றதுக்கு ஒரு நல்ல விஷயம். அதாவது கடவுள நோக்கி போறதுக்கு ஒரு நல்ல விஷயம். அப்ராட் கடவுள் நோக்கி போறது, அப்ராட் ரிலேட்டட் ஒர்க் பண்ணும்போது அங்க கிளையண்ட்ஸ் ரீச் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்லது. பட் 12த் ஹவுஸ்ல இருக்க குரு வந்து அவரால ரொம்ப வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும், அவரால அந்த அளவுக்கு குடுக்க முடியாது. அட்லீஸ்ட் 11த் ஹவுஸ்ல குரு இருக்கும்போது, அதாவது மிதுனம்ல குரு இருக்கும்போது, சிம்மம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு அந்த இன்கம் ஸ்ட்ரீம்
ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சோஷியல் சர்க்கிள் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு பிரசன்ஸ் வந்து உங்களுக்குன்னு ஒரு பிரசன்ஸ் வந்து குடுப்பாரு. பட் கடகத்துல யூ ஹேவ் டு பி மல்டிபிள் டைம்ஸ் கேர்ஃபுல். அப்ப என்ன பண்ணலாம் சிம்மம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சனி பெயர்ச்சி வீடியோல சிம்மம்க்கு ஒரு ரெமெடி சொல்லியிருக்கேன். நான் அத இங்க ரிப்பீட் பண்ண போறதில்ல. பட் தட் இஸ் அ ஸ்பெஷல் ரெமெடி. அந்த ரெமெடியே வந்து ஒரு கர்மிக் ரெமெடி தான். உங்களுக்கு பார்க்கணும்னு ஒரு டெஸ்டினி இருந்தா தான் நீங்க அந்த ரெமெடியே பார்ப்பீங்க. அந்த ரெமெடி பண்றது வந்து 1000த்துல ஒருத்தர் பண்ண முடியும். இல்ல 10,000த்துல ஒருத்தர் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம். தட்ஸ் நாட் அ ஈஸி ரெமெடி. சனி பெயர்ச்சி வீடியோல போய் நீங்க உங்க ரெமெடி பார்த்து, அந்த ரெமெடி வந்து இப்ப நீங்க பண்ண முடிஞ்சா, சிம்ம ராசி, சிம்ம லக்னம் கண்டிப்பா பண்ணுங்க. பட் டோன்ட் லூஸ் ஹோப். என்னன்னா, சிம்மம் கிட்ட இருக்க ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, அவங்களோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அண்ட் எதுவா இருந்தாலும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு வர ஒரு தைரியம். ஓகேயா? அத விட்றாதீங்க. அத விடாம நீங்க வந்து கடவுள் நம்பிக்கையோட, கடவுள் கைடன்ஸோட, உங்களுக்கு நிஜமாவே நல்ல அட்வைஸ் பண்றவங்களோட கைடன்ஸோட நீங்க ப்ரொசீட் பண்ணும்போது, நீங்க இந்த டைம் வந்து ஈஸியா கிராஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சரி. அடுத்தது வந்து கன்னி ராசி. அப்ப கன்னிக்கு என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னிக்கு தான் ஒரு விதத்துல இந்த குரு வந்து எங்க கடகம்க்கு வரும்போது அவர் 11த் ஹவுஸ்ல வராரு. இவ்வளவு நாளா எனக்கு வந்து குரு வந்து அன்சர்டனிட்டீஸ் அந்த கெரியர் ரிலேட்டடா, வேலை ரிலேட்டடா அன்சர்டனிட்டீஸ் இருந்தது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, அந்த 11ஆம் வீட்ல குரு வரும்போது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த கேஷ் ஃப்ளோ இன்கிரீஸ் பண்றது. அங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்துல வந்து இந்த ஆ ஆ சர்க்கிள் ரிலேட்டட் அந்த சோஷியல் சர்க்கிள் ரிலேட்டடான விஷயங்கள். என்னென்ன பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அந்த ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ற மாரியான விஷயங்கள் வந்து குரு குடுப்பாரு. பட் குரு அங்க ஷார்ட் டெர்ம்க்கு தானே இருக்காரு இல்லையா? 1 மந்த்க்கு தான் இருக்காரு. திரும்ப பேக் எங்க வராரு? திரும்ப மிதுனம்க்கு தான் வராரு. அப்போ திரும்ப வக்ரமா மிதுனம்க்கு வரும்போது, ரிப்பென்டன்ஸ் ரிலேட்டட் டூ என் கெரியர் ரிலேட்டடா நான் இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சேன் பண்ணல. என் வேலை நான் ஒழுங்கா பண்ணல. என் பாஸ் இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சாருன்னா, நான் ஒழுங்கா கவனிக்கல. அப்படின்ற மாரி நீங்க எது யோசிச்சாலும் அத பண்ணிடுங்க. ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு சோஷியல் சர்க்கிள், நீங்க இந்த விஷயம்லாம் நான் இவங்களுக்குலாம் வந்து அவங்க நான் இந்த மாரி ஒரு ரியாக்ட் பண்ணேன். அதெல்லாமே வந்து நான் சரி பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, அந்த விஷயத்தையும் நீங்க சரி பண்றது நல்லது. பிகாஸ் குரு வக்ரமா வரும்போது, லெசன்ஸ் கத்துக்கிறதுக்கான சான்ஸ் குடுப்பாருன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது இப்ப கெரியர் ரிலேட்டடா நீங்க அத பண்ணும்போது, உங்களுக்கு கெரியர் குரோத் குடுக்கும். அந்த லெசன்ஸ நீங்க முடிச்சுட்டீங்க. ஒண்ணு பண்ணோம்னு சொன்னாங்க. உங்களுக்கே அது உறுத்துது இப்ப நம்ம அந்த விஷயத்த நியாயமா பண்ணல. இதுல நம்ம நியாயமா நடந்துக்கலன்னு உறுத்துதுன்னா, பண்ணி முடிச்சுருங்க. ரொம்ப நல்லது. கன்னிக்கு. ஓகேயா? அண்ட் கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்காரு. அப்ப 7ஆம் இடத்துல சனி இருக்காருன்னு வரும்போது, உங்களோட க்ளோஸ் ஒன்ஸ், உங்களோட ஸ்பௌஸா இருக்கலாம், இல்ல க்ளோஸ் பீப்பிளா இருக்கலாம். அங்க வந்து சனி வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது, ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வித் யுவர் க்ளோஸ் சர்க்கிள். நீங்க அவங்களுக்குன்னு நீங்க அவங்களுக்காகன்னு ரொம்ப நீங்க பிரஷர் எடுத்துக்கிறது. அதனால நீங்க உங்களோட ஹெல்த், உங்க மென்டல் பீஸ ஸ்பாயில் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி வேண்டாம். பி ரிலாக்ஸ்ட். எந்த அளவுக்கு நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணுங்க. அவங்களோட சிச்சுவேஷன்ஸ உங்க பிரச்சனையா தலையில போட்டுக்க வேணாம். அங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். சரிங்களா? அடுத்தது வந்து துலாம். துலாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஆல்சோ வெரி குட். ஏன்னா துலாம்க்கு ஆல்ரெடி வந்து 9ஆம் இடத்துல தான் குரு மிதுனம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? 9ஆம் இடத்துல தான் இருந்தாரு. 9ல குரு இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு லக் பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணும். இப்ப இந்த 1 மந்த் வந்து 10ஆம் இடத்துக்கு வேற வந்திருக்காரு. நிச்சயமா துலாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிற டைம் தான் இது. இந்த 1 மந்த் கண்டிப்பா நீங்க ஆரம்பிப்பீங்க. அப்படி இல்லன்னா அடுத்த வருஷம் அட்லீஸ்ட் நீங்க பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து நான் சைட் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு துலாம் ராசி, துலாம் லக்னம் யோசிக்கிறதா இருக்கலாம். புதுசா எனக்கு ஒண்ணு தோணுது. என் ஹாபியே நான் இந்த மாரி கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இது நல்லா பண்றேன்ல. நான் புதுசா இத படிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு கோர்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படின்றது துலாம்க்கு கண்டிப்பா வரும். அது மட்டும் இல்லாம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாசிட்டிவிட்டி துலாம்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. வீட்ல கடவுள் நம்பிக்கை பேஸ் பண்ண விஷயங்கள் இன்னும் பூஜை பண்றது, அந்த மாரி விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பட்சமா பண்ண ஆரம்பிக்கிறது. இதெல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ குட் ஓவரால். ஏன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம் பார்க்கறதுனால ஹெல்த் இம்ப்ரூவ் ஆறதும் சரி, ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆறதும் சரி, இந்த டைம்ல வந்து துலாம்க்கு கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட். வக்ரமா வரும்போது, துலாம் திரும்ப வக்ரமா வரும்போது, என்னென்ன வேலை நீங்க பண்ணணும்னு நெனச்சு விட்டு வச்சீங்களோ, வக்ரமா வர டைம்ல நீங்களும் வேலை ரீதியான விஷயங்கள் முடிக்கிறது நல்லது. முக்கியமா துலாம்க்கு வக்ரமா வர டைம்ல ரொம்ப நாளா நான் ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நெனச்சேன். அப்ராட் போகணும்னு நெனச்சேன். வேலைக்காகவோ, இல்ல ஸ்டடீஸ்க்காகவோ அப்ராட் போகணும்னு நெனச்சேன். எனக்கு அது நடக்காம இருக்கு அப்டின்னா, இந்த டைம்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு எஃபோர்ட் போடும்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கீப் ட்ரைங். உங்க மைண்ட்ல என்னன்னு அது தோண ஆரம்பிச்சிருக்கும். நீங்க வந்து அது முன்னாடி ட்ரை பண்ணீங்கன்னா, திரும்ப அது ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கும். திரும்ப நான் படிக்கணும்னு நெனச்சது ரீசர்ஃபேஸ் ஆயிருக்கும். சரி. ஸோ விருச்சிகம்.
விருச்சிகம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ கடகம்ல குரு இருக்கிறது 9ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ விருச்சிகம்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு 8ஆம் இடத்துல இருந்த குரு 9ஆம் இடம் வந்தது வந்து, எஸ்பெஷலி ஃப்ரம் திஸ் மிட் ஆஃப் அக்டோபர் மந்த் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிருக்கும். என்னன்னு தெரியல, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இறங்கி எப்பவுமே விருச்சிகம்க்கு என்ன பிரச்சனை? நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு பிரச்சனை. மனம் குழப்பத்திலேயே இருக்கிறது ஒரு பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு வந்து இப்ப இந்த மிட் ஆஃப் அக்டோபர்ல இருந்து போன மாரி இருக்குங்க. அப்படின்ற மாரி நெறைய பேர் இப்ப நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்க பார்க்குற டைம்க்கு ஆல்ரெடி பாதி மாசம் அதுல முடிஞ்சிருக்கு. ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எஸ் இருக்கு. அது இன்னும் 1 மாசம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கடகம்ல வந்து இருக்கும்போது, நீங்க அ உங்களோட உங்களோட என்னென்ன பண்ணணும்னு நெனச்சீங்களோ, அத இன்னும் பாசிட்டிவா பண்ண ஆரம்பிக்கிறதுக்கான நல்ல டைம். முக்கியமா வந்து நான் புதுசா கத்துக்கணும்னு நெனச்சாலும் சரி, நான் ஒரு கோயிலுக்கு போணும்னு நெனச்சு போகாம இருந்தேன் அப்படின்னு நெனச்சாலும் சரி, அப்ராட் போணும்னு நெனச்சு போகாம இருந்தேன்னு நான் நெனச்சாலும் சரி, எதுவா இருந்தாலுமே ஹையர் ஸ்டடீஸ்க்குமே சரி, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் பண்ணணும்னு நெனச்சா இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல டைம். முக்கியமா வந்து விருச்சிகம் அவங்க அப்பாக்கு ரிலேட்டடா நான் இதெல்லாம் பண்ணணும்னு நெனச்சேன். நான் இப்ப பண்ணாம இருக்கேன். இல்ல நான் தேவையில்லாம அவர்கிட்ட கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்ப நீங்க ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ரிப்பென்டன்ஸ் உங்களுக்கு இந்த டைம்ல வர ஆரம்பிக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அது அடுத்த திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிதுனம்க்கு போகுது இல்லையா குரு. மிதுனம்க்கு போய் அடுத்த மார்ச் மாசம் வரைக்கும் மிதுனம்ல வக்ரமா இருக்கும்போது, ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு இந்த வேலைய மாத்திட்டோமோ, ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு இந்த விஷயத்த மாத்திட்டோமோ, அப்படின்னு அந்த ஏதோ ஒரு மாற்றம் அவசரப்பட்டு இடம் மாற்றம் பண்ணிட்டோமோ, வீடு மாற்றம் பண்ணிட்டோமோ, ஏதோ ஒரு மாற்றத்த பத்தி நீங்க ரிப்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அது நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி ரிப்பெண்ட் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்ப நீங்க அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிக்கலாம்னா, அந்த சிச்சுவேஷன் எப்படி கரெக்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட்ல இருந்து யோசிங்க. ஓகேங்களா? தட் இஸ் ஓகே. அண்ட் அடுத்தது வந்து தனுசு. தனுசுக்கு வந்து என்னன்னா, இப்ப 7ஆம் இடத்துல இருக்க குரு 8ஆம் இடம் போறாரு. அப்ப 8ஆம் இடத்துக்கு போகும்போது குரு அங்க மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு. ஒரு விதத்துல என்ன தனுசுக்கு இது நல்லதுன்னா, லாங் டர்மா எனக்கு ஹெல்த் இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இந்த டைம்ல வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ சரியாகும். அது மட்டும் இல்லாம 8ஆம் இடம்னு வரும்போது இன்லாஸ். அப்ப தனுசுக்கு வந்து இன்லாஸ் விஷயம் இன்லாஸ் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க. நாங்க இந்த விஷயம் பண்ணி முடிச்சுட்டோம். இது நாங்க பண்ணியிருக்கோம். பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஒண்ணு பண்ணியிருக்கோம். அப்படின்ற மாரி அவங்க ஏதோ சொல்ற விஷயம் கூட நடக்கலாம். ஏன்னா எக்ஸ்பேன்ஷன் நடக்குது. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது எனக்கு வர வேண்டிய சொத்து வந்து வராம இருக்கு. என் ஆன்சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்தன்னா, இந்த டைம் பீரியட்ல அதுக்கான முயற்சிகள் நடக்கிறது. அட்லீஸ்ட் வந்து இந்த 1 மந்த் ஏதாவது நடக்கும். அதுக்கு கன்டின்யூ பண்ணி அதுக்கு அடுத்த அடுத்த வருஷம் மிட்டுக்கு மேல போகும்போது, மிட்டுக்கு மேல அதனா மே மந்த்ல இருந்து திரும்ப குரு வந்து கடகம் போறார் இல்லையா? அப்பவுமே அது நடக்கலாம். ஸோ, அ இப்ப இத திரும்ப வந்து அப்படியே வக்ரமாயி ஆ 7ஆம் இடம் வரும்போது, தனுஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் என் ஸ்பௌஸுக்கு இது பண்ணணும்னு நெனச்சேன். என் குளோஸ் ஒன்ஸ்க்கு நான் இது பண்ணணும்னு நெனச்சேன். ரொம்ப குளோஸா இருக்கவங்களுக்கு ஏன்னா 7ஆம் இடம் இல்லையா? பண்ணணும்னு நெனச்சேன். அத நான் பண்ணவே இல்ல. இப்ப தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான அவங்க என்ன கேட்டாங்களோ, அதெல்லாம் இப்ப தான் உங்க மைண்ட்ல வந்து, என் ஒய்ஃப் இத கேட்டா நான் பண்ணல. என் ஹஸ்பண்ட் இத கேட்டாரு நான் பண்ணல. இத நான் இப்ப பண்ணி குடுக்குறேன். அப்படின்னு மைண்ட்ல வந்து நீங்க அத பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ டூ இட். ஏன்னா அந்த வக்ரமா வரும்போது எதெல்லாம் விட்டு வச்சிருக்கோமோ, அந்த விட்டு வைக்கிறது முடிக்கிறதுக்கு தான் அந்த வக்ர கிரகங்களே வருது. குருன்னு வரும்போது, இட் இஸ் லைக் லெசன் பேஸ்ட் டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் மகரம். மகரம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 7ஆம் இடத்துல குரு. இவ்ளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மகரம்க்கு 6ஆம் இடத்துல அதாவது மிதுனம்ல 6ஆம் இடத்துல குரு இருந்தாரு. ஸோ 6ஆம் இடத்துல குரு வரும்போது, என்னடா அது சம்மந்தமே இல்லாம என்ன நெறைய பேர் புடிக்கலன்னு சொல்றாங்க. சம்மந்தமே இல்லாம எனக்கு அகைன்ஸ்ட் ஆறாங்களே! நான் இவங்களோடலாம் சண்டைக்கே போகலையே! அப்டின்ற ஒரு விஷயம் தான் மகர லக்னம்க்கு மே மந்த்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கும். சம்மந்தமே இல்லாம ஏன் எல்லாரும் எனக்கு அகைன்ஸ்ட்டா டர்ன் ஆறாங்க? நான் எதுவுமே பண்ணலையே! அப்டின்னு சொல்றது. ஏன்னா, எனிமிக்கான இடத்துல குரு வரும்போது, அங்க ஹெல்த் இஷ்யூஸ் திடீர்னு இன்கிரீஸ் ஆறதோ, இல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க அதாவது கான்ஃப்ளிக்ட்ஸ் இன்கிரீஸ் ஆறதோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து இந்த லோன் நான் எடுத்தது வந்து எனக்கு இப்போ லோன் அந்த இன்ட்ரெஸ்ட் கரெக்ட் ஆகி எனக்கு லோன் இன்கிரீஸ் ஆன மாரி இருக்கு. இல்ல அடிஷனலா நான் ஒரு லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆயிருக்கிறதோ, இதெல்லாம் மகரம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 1 மந்த் மகரம்க்கு ஒரு ரிலீஃப் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடத்துல வர குரு வந்து டைரக்ட்டா அவங்களோட ராசியே பார்ப்பாரு இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். ஆ இப்ப இந்த டைம்ல இருந்து இப்பத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த அக்டோபர் எண்ட்ல இருந்து இந்த ரிலீஃப் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆ இது அகைன் ஒரு 1 மந்த்க்கு அந்த ரிலீஃப் கன்டின்யூ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப மிதுனம்க்கு வந்ததுக்கு அப்புறம் அகைன் திங்ஸ் வில் கம் அப். ஏன்னா இது இன்னும் ஏப்ரல் வரைக்கும் மிதுனம்ல மார்ச், மே மிட் வரைக்கும் மிதுனம்ல தானே இருப்பாரு. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா அத பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஹெல்த் பார்த்துக்கோங்க.
லோன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்லது. ஏன்னா வீட்டுக்காக நான் லோன் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு இது நல்லது. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சர்விஸ் பண்றத நீங்க பண்ணலாம். யாருக்காவது டொனேட் பண்றது பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்டைரக்ட்டா இந்த விஷயத்த குறைக்கும். அண்ட் தேவையில்லாம வம்பு வழக்கு நீங்களே டெவலப் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கனாலே அங்க அது பிரச்சனையா தான் போய் முடியும். மகரம்க்கு. அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா போதும். சரி. கும்பம். கும்பம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். கும்பம்க்கு இது 3 ஃபேஸ் ஆஃப் ஏழரை சனி. ஏற்கனவே 5 வருஷம் எங்கள வச்சு செஞ்சாரு சனி அப்படின்னு இருப்பீங்க. குரு வந்து இவ்ளோ நாள் உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு குடுத்துட்டு இருந்தாரு. உங்க 5ஆம் இடத்துல இருந்து உங்களோட கும்ப ராசி லக்னத்த பார்த்துட்டு இருந்தாரு. பாதுகாப்பு குடுத்துட்டு இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்டோபர் 18ல இருந்து எங்க எங்க மூவ் ஆயிருக்காரு? கடகம்க்கு மூவ் ஆயிருக்காரு இல்லையா? இப்போ அந்த பிரச்சனைகள் நான் எதெல்லாம் வந்து மகரம்க்கு பிரச்சனை வரும்னு சொன்னது, கும்பம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மாறி அது வரும். ஏன்னா 2 பேரோட கேரக்டர் டிஃபரன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இப்போ மகரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து முட்டிக்கிட்டு ஃபைட்ல நிக்கிறது பண்ணுவாங்க. கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அது கொஞ்சம் நாசூக்கா டீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் கும்பம் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர். இருந்தாலுமே கும்பம் எந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்னா, ஃபினான்ஸ் விஷயத்துல. ஃபினான்ஷியலா எனக்கு வந்து நெறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிட்டே இருக்கு. ஹெல்த் விஷயத்துல இது வருது அப்படின்றது இருக்கும். ஆ சோஷியல் சர்க்கிள் விஷயத்துல வந்து கும்பம் நோஸ் டூ ஹைட் திங்ஸ். ஆமா. இது இது ஏதோ எனக்கு பிடிக்காத மாரி தான் இருக்கு. ஆனா நான் அத மறைச்சுக்கிறேன். நான் எனக்குள்ளேயே அத வச்சுக்கிறேன். அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கும்பம் டீல் பண்ணுவாங்க. பட் இத நீங்க எப்படி பாசிட்டிவா டர்ன் அவுட் பண்ணலாம்னா கும்பம், நெறைய வேலை செய்யுங்க. ஏன்னா கும்பம்க்கு வேலை செய்றது தான் நல்லா வரும். நெறைய வொர்க் பண்ணுங்க. நெறைய விஷயம் படிங்க. நெறைய வொர்க் பண்ணுங்க. பிசிக்கல் எஃபோர்ட் நெறைய போடுங்க. மென்டல் எஃபோர்ட் அண்ட் பிசிக்கல் எஃபோர்ட் நெறைய போட்டீங்கன்னா, அந்த அது எல்லாமே வந்து ஒரு ரொட்டீன்ல பண்ண ஆரம்பிக்கிறது எல்லாமே வந்து 6த் ஹவுஸ்ல வரும். ஸோ அந்த ரொட்டீன்ல நீங்க ஒரு விஷயம் அதாவது காலையில எந்திச்சு நான் யோகா பண்றேன். அதுக்கப்புறம் இந்த வேலை பண்றேன். அதுக்கப்புறம் இது பண்றேன். அப்புறம் நான் படிக்கிறேன். அது இந்த மாரி ஒரு ரொட்டீன்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, அந்த ரொட்டீன் இன்கிரீஸ் ஆக ஆக அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா உங்களுக்கு டர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சுரும். சரிங்களா? கும்பம் பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது, லக்னம்ல ராகு, 7ஆம் இடத்துல கேது. இது அகைன் என்ன பண்ணும்னா, குளோஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்களே உங்கள விட்டு விலகி இருக்காங்களோ! அப்படின்ற மாரியான ஒரு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தும். ஒரு ஐடியாவ ஏற்படுத்தும். இந்த மேபி ரியலிஸ்டிக் அப்புறம் நடக்கலாம். ஏன்னா கேத்து 7ஆம்ல இடத்துல வரும்போது, யூ வில் ஜஸ்ட் ரியலைஸ் இது அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 1 இயர் யூ வில் ஜஸ்ட் ரியலைஸ் யாருமே எனக்கு இங்க க்ளோஸா இல்ல. நான் மட்டும் தான் இருக்கேன். நான் மட்டும் தான் என்ன பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து ஏற்கனவே கும்பம் நெறைய அடிபட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு இன்னும் ஒரு 1 வருஷம் வந்து அது உங்களுக்கு பயங்கரமா அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு உள்ள இருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ஜஸ்ட் கர்மிக் லெசன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்க தனியா வந்தீங்க, தனியா தான் போறீங்க. அதனால நீங்க பெருசா எல்லாரும் எதிர்பார்த்தும் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் தாண்டி வந்து வேற என்ன? மீனம். மீன ராசி. ஸோ இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் தான் சொல்லுவேன். ஏன்னா, சனி வந்து அவங்களோட லக்னம்ல, ராசியில அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. மீன லக்னம்லயும் சரி, மீன ராசி உங்களுக்கு இருந்தாலும் சரி, சனி அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாருமே உங்கள இந்த டைம்ல எப்பவுமே சனி வந்து லக்னம்லயோ, ராசிலயோ வரும்போது, உங்கள வந்து உங்களுக்கு உரிய ஒரு மரியாதை, உங்களுக்கு உரிய ஒரு வேல்யூவ குடுக்க மாட்டாங்க. மரியாதைன்னு கூட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க அவ்வளவா. பட் வேல்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன் நான் இவ்ளோ பண்ணியும் எனக்கான வேல்யூ அங்க கிடைக்க மாட்டேங்குது. இவ்ளோ தூரம் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்களே இப்ப வந்து என்ன மதிக்காம இருக்காங்க. இவ்ளோ தூரம் நான் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நான் அவங்களுக்கு போய் சொன்னேன். நல்ல விஷயத்த சொல்ல போய் எனக்கு கெட்ட பேரு தாங்க வந்தது அப்படின்னு சொல்றது இருக்கலாம். பார்ட் ஆஃப் த கர்மிக் பிளான். ஆல் தீஸ் ஆர் பார்ட் ஆஃப் த கர்மிக் பிளான். ஸோ நீங்க அத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டு ஒண்ணும் ஆக போறதில்ல. ஓகே. அப்படி பார்க்குறீங்களா? சரி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு சோல். இப்ப நீங்களே வந்து ஃபார் ஃபார் த நெக்ஸ்ட் மினிட் நம்ம மேல போறோம். இறந்து நம்ம எல்லாருமே மேல போறோம்னா, நம்ம ஒண்ணுமே இல்ல. நீங்க சேர்த்து வச்ச சொத்தோ, நீங்க படிச்ச விஷயமோ, நீங்க ஏர்ன் பண்ண டிகிரியோ, நீங்க இருக்கிற ஒரு பவர்ஃபுல் பொசிஷனோ உங்கள டிஃபைன் பண்ணவே போறதில்ல. நம்ம எல்லாருமே இறந்து மேல போயிட்டா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளோட பாடிய கூட வந்து பொணம்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அத புதைச்சு எல்லாரும் ஒரு ஃபியூ டேஸ்ல மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் த வேல்யூ ஆஃப் திங்ஸ் யூ ஹவ் கெய்ன்ட். அப்ப அத வச்சு தான் உங்கள வேல்யூ பண்றாங்கன்னா, அதெல்லாம் ஒரு வேல்யூவே இல்ல. உங்கள யார் வேல்யூ பண்ணணும்ங்க? கடவுள் உங்கள வேல்யூ பண்ணுவாரு. கடவுள் மட்டும் தான் உங்களோட உண்மையான அந்த ஆன்மாவ பார்த்து வேல்யூ பண்ணுவாரு. அந்த வேல்யூ மட்டும் போதும்னு நெனச்சுக்கோங்க. டோன்ட் எவர் வொரி அபௌட் ஆல் தீஸ் திங்ஸ். அப்ப குரு பொறுத்தவரைக்கும் குரு உங்களுக்கு எங்க வராருன்னா, ஒரு நல்ல விஷயம். கடகம்ல வரும்போது குரு உங்க 5ஆம் இடத்துக்கு வராரு. முக்கியமா பார்த்தீங்கன்னா
இன்னும் மீன ராசி, மீன லக்னம் வந்து எனக்கு குழந்தை பொறக்கறதுக்கு ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குன்னு யோசிக்கிறவங்களுக்குலாம், இந்த டைம்ல வந்து குழந்தை பொறக்கறதுக்கான விஷயத்த வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. பிகாஸ் குரு இஸ் கமிங். த குரு வில் பாசிட்டிவ்லி இன்ஃப்ளூயன்ஸ் இட். ஸோ அப்ப அந்த குழந்தை பொறக்கறதுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும்னு நெனச்சா, தாராளமா ப்ரொசீட் பண்ணலாம். அதுக்கு ட்ரை பண்ணலாம். ரீட்ரைஸ் பண்ணலாம். ஏன்னா புனர்பூசம்னு வரும்போது பேஷன்ஸ் அண்ட் ரீட்ரை. பூசம்ல குரு வரும்போதும் அது அதே மாரி தான் இருக்கும். ஸோ இன்னொன்னும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பத்தி ஏதாவது ஐடியா வருது. ஃபியூச்சர்ல நான் நான் இந்த விஷயத்தினால எனக்கு பாசிட்டிவா மணி கெயின் வேணும்னு நெனச்சு நீங்க பண்றது எல்லாமே இப்போ அ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதெல்லாம் இட்ஸ் அ பாசிட்டிவ் திங் ஃபார் யூ. அ யாரு? மீனம்க்கு. ஸோ மீனம் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி நடந்ததுலருந்து மீனம் ஒண்ணு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது மே மாசத்துலருந்தே நீங்க ஒண்ணு ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்க ஒண்ணு ஒண்ணா அனலைஸ் பண்ணி அத நீங்க தீர்த்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா கேது 6ஆம் இடத்துல வரும்போது, அங்க இருக்கிற பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாரு. யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்து உங்கள பத்தி நெகட்டிவா நெனச்சுட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு நெகட்டிவா நெனைக்கிறது இருக்கலாம். இல்ல ரிலேட்டிவ்ஸா இருந்தா நெகட்டிவா நெனைக்கிறது இருக்கலாம். அவங்கலாம் உங்கள விட்டு விலகி போயிருப்பாங்க. விச் இஸ் லைக் அ பீஸ்ஃபுல் திங். ஆனா, அதிலயுமே வந்து மீனம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல முக்கியமா வந்து உங்க உங்க ஹெல்த்த டெவலப் பண்றதுக்கான கைடன்ஸும் சரி, அ இந்த ஹெல்த் இஷ்யூ ஏன் வருது? இதோட ரூட் காஸ் என்னன்னு ரூட் காஸ் உங்களுக்கு தெரியப்படுத்துறதும் சரி, இந்த டைம் உங்களுக்கு பண்ணும். கேத்து ஆக்சுவலி நெறைய நல்ல விஷயம் பண்ணுவாரு. ஓகேங்களா? இன்னொன்னும் பாசிட்டிவ் என்னன்னா, மீனம் வந்து என் லோன்ஸ நான் முடிக்கணும்னு நெனச்சேன்னா, அடுத்த 1 வருஷத்துல நீங்க வந்து அதுக்கு எவ்ளோ எஃபோர்ட் போட்டு நீங்க முடிக்கணும்னு நெனச்சு பண்ணாலுமே பாசிட்டிவா ஒர்க் அவுட் ஆகும். டூ தட். டோன்ட் எவர் மிஸ் இட். லோன்ஸ சீக்கிரம் முடிக்கிறத பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இதெல்லாம் தாண்டி ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து நெறைய பேர் எனக்கு அப்ராட் போணும். நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, திஸ் இயர் ஆர் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஹை சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் குரு அ வக்ர பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். பெயர்ச்சியாகி கடகம்க்கு போயிருக்காரு. வக்ரமாவும் போறாரு. இந்த 2 விஷயமும் கம்பைன் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ காமனா ரெமெடின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே குரு கடகம்ல வரும்போது பவர் ஆஃப் காட் அண்ட் பவர் ஆஃப் ரிச்சுவல்ஸ்ன்றது ரொம்ப மேலோங்கி இருக்கும். பவர் ஆஃப் நம்ம சாமி கும்பிடுறதோ, மெடிடேஷன் பண்றதோ, அந்த பவர் எல்லாம் ரொம்ப மேலோங்கி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டூ தட். கண்டிப்பா பண்ணுங்க. டெய்லி நான் உட்காந்து ஒரு சாதனா பண்ண ஆரம்பிக்கிறேன். சாதனானா என்ன? 48 நாள் நான் ஒரு கடவுளுக்கு வேண்டிட்டு ஒரு விஷயம் பண்ணணும். டெய்லி வேண்டிட்டு நான் மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்ல டெய்லி வேண்டிட்டு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா அதுதான் சாதனா. அத பண்றத நீங்க பண்ணலாம். அண்ட் எனக்கு மெடிடேட்டே பண்ண தெரியாதுன்னா, வாங்க நீங்க வந்து எங்ககிட்ட பக்தி மெடிடேஷன் இருக்கு. உங்க இஷ்ட தெய்வம் கண்டுபிடிக்கிற பக்தி மெடிடேஷன், டிரான்சென்டென்டல் பக்தி மெடிடேஷன். நீங்க அது அது மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தோஸ். அது அது வந்து நாங்க லைஃப் டைமா தான் அந்த மெடிடேஷன் ரெக்கார்டிங்ஸ் குடுக்குறோம். அதாவது அந்த MP3 ஃபைல் உங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க உங்க இஷ்ட தெய்வம் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். நெகட்டிவ் எனர்ஜி கிளென்ஸ் பண்ணலாம். நெகட்டிவ் மைண்ட் செட், சப்கான்ஷியஸ் கிளென்சிங் பண்ணலாம். இந்த ஜெனரேஷனல் ட்ராமான்னு சொல்லுவாங்க. அத பத்தி நான் இன்னொரு வீடியோவே பண்றேன். ஜெனரேஷனல் ட்ராமா என்னன்னா, எங்க அம்மா வந்து வீட்டுக்கு வரவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, அவங்கள பாத்துக்க மாட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணவங்கலாம், அதே அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே லேடீஸ் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க உங்க அம்மாவ கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. இப்ப நீங்க வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் முக்கியத்துவம் குடுத்துட்டு, உங்க உடம்ப பாத்துக்க மாட்டீங்க. ஏன்? உங்க அம்மாவ பாத்தா அது உங்களுக்கு சப்கான்ஷியஸா வருது. இதுதான் டிரான்ஸ்ஜெனரேஷனல் ட்ராமா. இது எல்லாமே அந்த சப்கான்ஷியஸ் மென்டல் கிளென்சிங் பக்தி மெடிடேஷன்ல இருக்கிறது கிளியர் பண்ணும். இத பத்தி நான் இன்னொரு வீடியோவும் ஃபுல்லா போடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த எதுக்கெல்லாம் வீடியோ வேணும் அப்படின்றது கீழ போடுங்க. பேஸ்ட் ஆன் டிமாண்ட். ஏன்னா ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வீடியோஸ் பண்றதுக்கு இருக்கு. வி கேன் டூ. சரிங்களா? See you then. All the best.